ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோனிகா விலாக்ஸில் மட்டன் ஈரல் தான் பார்க்க போகிறோம். மட்டன் ஈரல் வந்து பிளட் ரொம்ப நல்லா சேர்க்கும். அதனால் நான் மட்டன் ஈரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் எண்ணெயை ஊற்றிட்டு 3 வெங்காயம் போட்டுட்டேன். 3 வெங்காயம் கட் பண்ணி 1/4 கிலோ ஈரலுக்கு 3 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோமோ ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அந்த நீச்சு வாடெல்லாம் இருக்காது. அப்புறம் அந்த என்ன சொல்கிறதுனா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போது நான் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். தக்காளி வந்து நல்லா சாப்டாக கட் பண்ணிக்கோங்க. சாப்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நம்ம ஈரலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போது நான் வந்து ஈரலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம செய்வோம், ரெகுலரெலாம் இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த கலர் மாறும், ஈரலோட கலர் மாறும். அப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர், கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். இப்போது நான் மிளகாத்தூளையும் சேர்த்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் எத்தனை பேருக்கு ஈரல் செய்ய பிடிக்கும், எப்படி இருக்கும்ன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் இன்னும் மேலும் என்னோடய வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு ஹெல்தி ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இதில். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து பார்த்து தான் செய்வோம். அதனால் வந்து தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இது செய்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி அதாவது கிரேவியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப கிரேவியெல்லாம் இருக்காது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றலாம். பசங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக நான் தண்ணி தெளிச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சிம்லேயே தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து கொத்தமல்லியும் மிளகுத்தூளையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் சேர்த்தேன். நல்ல வாசனை, நல்ல டேஸ்டி, ஹெல்தியான ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெப்பர் சேர்த்துட்டேன். ஸோ ஹெல்தியான ஃபுட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். பிகினர்ஸ் நல்லா கற்றுக்கலாம் இங்கே என் சமையலை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.